இன்னைக்கு நம்ம சினிமா உலகம் சேனல்ல திரை விமர்சனத்தில் பார்க்க போற படம் டிசி. இந்த படத்துல லோகேஷ் கனகராஜ், வமிகா கேபி, ஓகே, சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு அனிருத் அவர்கள், இயக்கியிருக்காரு அருண் மாதேஸ்வரன்கிற டைரக்டர். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, காசுக்காக பெத்த அம்மா அப்பாவே ஒரு பொண்ணை வித்துடுறாங்க, அவங்க விலைமாது ஆயிடுறாங்க. அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் கேரக்டர். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தன் பெத்த பையன் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கணுங்கிறதுக்காக விவசாய நிலத்தை விற்று காசை எடுத்துகிட்டு வராரு ஒரு அப்பா. அவரோட காசை போலீஸ் அபகரிச்சிருது. இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்கும் என்ன மாதிரி ஒரு நியாயத்தை இந்த படத்தோட ஹீரோ வாங்கி தராரு, இந்த ஹீரோ எப்படி இந்த கதைக்குள்ளே வராரு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒன்லைன். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், இந்த படத்தோட டைரக்டர் அண்ட் ரைட்டிங். அதிகார வர்க்கம் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி எந்த அளவுக்கு மக்களை பாதிக்கப்படுத்துகிறாங்க, அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் வன்முறையாலேயே பதில் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது எவ்வளோ ஒரு வன்முறையாக இருக்கும், அதில் ஒரு நியாயம் இருக்கா இல்லையாங்கிறத இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு டைரக்டர். ஒவ்வொரு ஃப்ரேம்லேயுமே அந்த மக்கள் பாதிக்கப்படுறதை காட்டுற விதமாக இருக்கட்டும், இல்லை அவங்க திரும்ப எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு மேலே வர வேண்டியதாக இருக்குங்கிறத சொன்ன சோசியல் மெசேஜாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பர். இந்த படத்தோட கான்செப்ட்டுக்கும் டைரக்ஷனுக்குமே நம்ம பாராட்டலாம். செகண்ட் பாசிட்டிவ், இந்த படத்தில் கதை நல்லா இருந்தாலும், தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் நிறையா இருந்தாலும், என்னோட மியூசிக் இல்லாமல் அது ஃபுல்ஃபில் ஆகாதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர் அனிருத் அவர்கள். ஒவ்வொரு சீன்லையுமே எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் இந்த மியூசிக் இருக்கிறனால தான் இது பார்க்குறதுக்கு இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்கிற வகையில் ஒவ்வொரு சீன்லையும் தன்னோட மியூசிக்கால் வேறு லெவல் பண்ணியிருக்காரு அனிருத். தேர்ட் பாசிட்டிவ், இந்த படத்தோட ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ். ஒரு விலை மாதுவாக நடிக்க அவங்க ஒத்துக்கிட்டதே மிகப்பெரிய விஷயம். அதில் நம்ம இனிமேல் அம்மா ஆக முடியாது, அது காரணமான ஒருத்தன் அவனை கொல்லணும் அப்படிங்கிற அந்த சீக்வன்ஸில் அவங்க பெர்ஃபார்மன்ஸுங்கிறது உண்மையிலேயே வேறு லெவல். ஒரே படத்தில் கோபம், சோகம், அழுகை, ஏமாற்றம்னு எல்லாத்தையும் வெளில கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலேயே பெர்ஃபார்மன்ஸ் டு த கோர்னு சொல்லலாம் அவங்க பெர்ஃபார்மன்ஸை. ஃபோர்த் பாசிட்டிவ், இந்த படத்தில் ஸ்டோரியாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், இல்லை ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப யதார்த்தமாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் ஒரு தியேட்டர் எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராகவும் இருக்குது. இந்த படத்தில் இருக்க ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நம்ம ஒருத்தரை தூக்குறோம் அப்படிங்கிறப்ப, நம்ம என்ன தான் கன்று வச்சுருந்தாலுமே ஆப்போசிட்டில் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க கன்னை எண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப மிகப்பெரியது. ஆனால் ரொம்ப அசால்ட்டாக அந்த மாதிரி சீன்ஸை அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலுமே இந்த சீனில் இன்னும் கொஞ்சம் லாஜிக்காக மெனக்கெட்டுருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரத்தான் செய்யுது. ஸோ இந்த படத்தில் ஆங்காங்கே தெரிகிற அந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ் தான் சின்ன சின்ன உறுத்தல்கள். ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதிகார வர்க்கத்தோட அயோக்கியத்தனத்தை காட்டினது மட்டும் இல்லாமல், அந்த அயோக்கியத்தனத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு உதவின்னு ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு நன்றி உணர்ச்சியாக இருப்பாங்க. முக்கியமாக இந்த படத்தில் வர ஹீரோயின் கேரக்டர் அவங்க விலைமாதுவாக இருப்பாங்க. அதுலேருந்து வெளில கொண்டு வந்த ஹீரோவுக்காக அவங்க எந்த லெவல் வரைக்கும் திரும்ப செய்கிறாங்கிற அந்த நன்றி உணர்ச்சியை ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காங்க. பொலிட்டிக்கலி கரெக்டான ஒரு படம்ப்பா இந்த படம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை இந்த டேரக்டர் ஏற்படுத்தியிருக்காரு. ஸோ வயலன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இந்த படம் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் ட்ரீட்னே சொல்லலாம். உங்களுக்கு வயலன்ஸ் பிடிக்கல அப்படின்னாலுமே இந்த படத்தில் உள்ள ஒரு சோசியல் மெசேஜுக்காக நீங்கள் ஒன் டைம் தியேட்டரில் போய் பார்க்கலாங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. இந்த டிசி திரைப்படத்துக்கு 5க்கு ஒரு 3.75 கொடுக்கலாம். கண்டிப்பாக ஒரு பக்கா தியேட்டர் மெட்டீரியல் தான் இந்த படம்.